நல்லா கழுவிக்கிறோம். மீன் ஃபுல் மீன் இன்னைக்கு. ஏப்பா மீனை பாருங்க. நல்லா அப்படியே ஓடுற தண்ணியில் ஆனால் கழுவுனா அது ஒரு ஜாலி தான். இதில் நார்மலாக வச்சு கழுவுறத ஓடுற தண்ணியில் கழுவுறது. ஏப்பா அப்போ கூட இந்த வாச்சை கழட்ட மாட்டியாப்பா? வாச்சை கழட்ட மாட்டியாப்பா? எடுத்துடலாம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? நல்லா இருக்கு இதெல்லாம். மஞ்சளும் போட்டு தேய்க்கணும். மஞ்சள் எடுத்து போகிற மறந்துட்டோம். அதனால் உப்பு மட்டும் போட்டு மறந்துட்டு வந்துட்டோம். அதனால உப்பு மட்டும் போட்டு பாருங்க நல்லா மீனுக்கு க்ளோஸ்அப் போறேன்ப்பா. நீ எவ்வளோ தெரியுது? மீனுக்கு தான் க்ளோஸ்அப் போகிறேன். மீனுக்கா நல்லா போட்டு மீன். இந்த மீன் பேர் என்னப்பா? இந்த மீன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாறை மீன். இது என்ன பண்ண போகிறப்ப? பாறை மீன் உடம்புக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிடணும்னா மீனுக்கு நல்லது. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்? இது என்ன பண்ண போகிறோம்? ரோஸ்ட். மீன் ரோஸ்ட். பாக்டீரியா நல்லா போட்டு தேய்ச்சாச்சு. நல்லா சீக்கிரம் நல்லா அலசி. இந்த தண்ணி எல்லாம் அங்கே போகுது. நல்லா அலசியாச்சா? சூப்பராக இருக்கா? மீனை தண்ணியில் விட்டு போயிட போகுது பார்த்துப்பா. ஓகேங்க. இன்னைக்கு மீன் பொரிக்க போகிறோம். இது பட்டம் என்ன பாறை மீனா? பாறை மீன் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ரோஸ்ட். நான் வந்து மீன் வறுவல் பொடியை போட்டுக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஒன்றும் பெரிய குக்கர் கிடையாது. இப்போ தான் பழகிட்டு இருக்கோம். அதனால் அந்த பொடியை போட்டுருக்கோம். இன்றைக்கும் தலைவர் வந்து விட்டார். ரெகுலராக நாங்கள் இங்கே சமைக்கிறப்ப அவர் வந்துடுறாரு. இன்னைக்கு எல்லாம் கலந்துருக்குது. இந்த பொடியை போடுறோம். போட்டு மலைச்சாரல் மாதிரி தூவி விடுறோம். தூவி விட்டு போட்டிருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு நேற்று சிக்கனு, இன்றைக்கி மீன். இங்கேயே பக்கத்துலேயே போய் படுத்துட்டார். இன்றைக்கி தூரம் ஃபஸ்ட்டு புதுசாக வந்தப்போ தூரமாக இருந்தார். இப்போ பழகிட்டாரா? இங்கே ஏதோ அரைக்குறையாக சமைச்சாலும் ஏதோ கொஞ்சம் தருவாங்க. சமையல் மீன் தலைவர்கிட்ட சொல்லி மீன் தாங்க. மீன் ரோஸ்ட். மீன் ரோஸ்ட் போதுமா தலைவரே? மீன் ரோஸ்ட்டுங்க காலை பயிரவரே வாங்க. இன்னைக்கு மீன் ரோஸ்ட் ஒரு குடி பிடிப்பீங்க. ஏன்ப்பா உங்கள் சமையல்லாம் நான் சாப்பிட்றதே பெருசு, இதில் ஓவராக வாய் பேசுகிறீங்களான்னு கேட்குறாரு. எடுத்து மீன் மசாலாவை தொடவலாம். மீனை குளிப்பாட்ட போகிறோம். மீனுக்கு மஞ்சள் பூச போகிறோம். வால் பகுதிக்கும் தடவணுமாப்பா? இல்லை நல்லா தடவி ரோஸ்ட்டு. அக 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 மீன் ரோஸ்ட். முழு மீன் ரோஸ்ட். இன்றைக்கும் ஒரு பொடி தான். அன்றைக்கி சிக்கனை பிடிச்ச மாதிரி. இன்னைக்கு சிக்கனு, இன்னைக்கு மீன். இது பாறை மீன். ஆமாம், அதே இடம் தான். இயற்கை சூழலில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். செம்மையாக இருக்கா? ரம்மியமாக இருக்கா? இப்படி அழகாக இருக்குது. தலைவரே வாங்க. இன்றைக்கி தண்ணி வரல, ஏன்னா லேட்டாக வந்துட்டோம். தண்ணி வரல, அதனால் தண்ணி நின்றுச்சு. அப்படியெல்லாம் ஓடுற சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. இங்கே பாருங்க, செமையாக இருக்கா? சூப்பர். போட்டுருவோம். எல்லாம் போட்டு நல்லா தடவி எல்லாம் மசாலா உள்ளெல்லாம் தடவுப்பா. உள்ள மீனுக்கு ஆப்ரேஷன் நடக்கிறது. முழு மீனுக்கு ஆப்ரேஷன். குளிப்பாட்டி விடுப்பா சீக்கிரம். இன்றைக்கி அன்றைக்கி மாதிரி லேட் பண்ணாதீங்க. இன்றைக்காவது சீக்கிரம் சமைங்க அப்படிங்கிறார் ஒருத்தர் விருந்தாளி. பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னைக்கு வந்தாலும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. பரவாயில்ல பாருங்க. மசால் மீன் தடவி மஞ்சள் குளிப்பாட்டி இருக்குது. மீனை காய வைப்போம். கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சுனா தான் நல்லாயிருக்கும். மீனை காய வச்சிடலாம். தண்ணி வைக்க ஊற்றிப்பா. மீனை நல்லா வெயிலில் காய வைப்போம். காய வச்சு அடிக்குதுப்பா. காயிட்டுப்பா. காயிட்டு வாப்பா. அன்னைக்கு மாதிரி அமைதியாகவே இருங்க. மீன் ரெடி ஆகிரும். காஞ்சதுக்கு மாதிரி அன்னைக்கு மாதிரி உங்களுக்கு முழு கோழி சாப்பிட்ட மாதிரி இன்றைக்கி முழு மீனையும் சாப்பிடுங்க. வெயிட் பண்ணுங்கள். அவசரம் மட்டும் பட்டுறாதீங்க. பொறுமையாக இருங்க. ஆமாம், அவசரப்பட்டுறாதீங்க.
நிதானத்தை கை விட்டுறாதீங்க. ஆமாம், அவ்வளோதான், நாங்கள் பொறுப்பு இல்லை. அவர் பார்க்குறாரு, இந்த டைலாக்லாம் மாற்றுங்கங்கிறாரு. வாங்க தலைவரே, சாப்பிட்டு போவோம், அவசரப்படாது. முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணணுமாமா, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் பார்க்கணுமா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ரோசி, இவர் பேர் ரோசியா விச்சுவான்னு தெரியலையா? என்னப்பா என்னப்பா? ஆ சொல்லுப்பா, என்ன கேம் என்கிட்ட? ஒரு ஊரில் சொல்லுங்க. விலங்குங்களா இருந்துச்சுட்டா. அந்த விலங்குகள் ஒரு ஊரில் சரிப்பா. அந்த 20 குழந்தைங்க. ஓகேப்பா, வாங்க வாங்க. மீன் சாப்பிட வந்துட்டாங்க, ரோசி வந்துட்டாங்க. என்னப்பா? பர்ஃபெக்ட்ப்பா. தலைவர் வந்துட்டார், மீன் சாப்பிட வந்துட்டார். வாங்க, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏதோ சீக்கிரம் சமைங்கிற. அப்படி பற்ற வைப்பா, பற்ற வைப்பா. அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அவங்க. வாங்க உட்காருங்க. இன்றைக்காவது நல்லா சமைப்பீங்களா, இல்லை எப்பயும் போல் சுமாராக தான் சமைப்பீங்களான்னு கேட்குறாங்க. என்னாச்சுப்பா, அது பத்துச்சா? கட்டிடுச்சு. அடுப்பு நல்லா பிடிச்சிருச்சு. அடுத்தது மீனை பாரு, மீனை காட்டுப்பா. மீன் நல்லா அரை மணி நேரம், அரை மணி நேரம் சட்டியோட ஒட்டுற அளவுக்கு உரி ஊட்டிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா காய்ந்து விட்டது. அந்த பக்கம் இருக்குப்பா, இப்படி பாருப்பா. செமையாக இருக்குதுப்பா. ஈவினிங் டைம் கிளைமேட்டு செமையாக இருக்குது, தெரியும். இருப்பா, காஞ்சிருச்சா? என்ன காஞ்சிருச்சு? முழு மீனை எடுப்பா. அப்படியே உள்ள லைட்டாக இறக்குப்பா, அப்படியே மெதுவாக போடுப்பா. வடை சட்டி அடுத்த வேலை பெருசாக எடுத்து மீன் பொரிகிறது. ஒரே பல்லு தான், சிரிப்பு தான், வாய் நிறையா. இன்னைக்கு ஒரு பொரிகிறது. சாப்பிடலான்ட்டு ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்குது. ஆமாம், நீங்கள் சமைக்கிறீங்களா? நான் தூங்குட்டுமாங்குது ரோசி. ஏப்பா லைட்டாக திருப்பி விட்றியாப்பா? திருப்புப்பா. ரெண்டு அந்த இதை பிடிச்சிட்டு போ, வெயிட்டு தாங்காமல் போயிருக்கும். ஐயோ செமையாக இருக்குதுப்பா பார்க்கவே. வாழை அப்புறமா வச்சுக்கலாம்ப்பா, இந்த பக்கம் மண்டையெல்லாம் வேக வைப்பா. மீன் புரட்டி போட்டுற வேண்டியதான். புரட்டி போடுங்கப்பா, போட்டலாம்ப்பா. வாழை பிடிக்க வேண்டாம்ப்பா, நீ வடை சட்டி பிடிப்பா. அவ்வளோதான்ப்பா. புரியுதுப்பா. ஒரு குடி இயற்கை சூழல் மோடமாக, அதாவது மோடமாக இல்லை, ஈவினிங் டைம்லாட்டி அந்த கிளைமேட், சூரியன் மறைந்து இங்கே பாருங்க. ஆனால் பறக்கிறது, மீன் பொரிக்கிறது. ஏப்பா மயில்ப்பா, மயில் தெரிகிறதா? என்ன மயில் தெரியுதுப்பா? மயில் உனக்கு தெரியுதா இல்லையான்னு வீடியோவில் தெரியுதுப்பா. ஜூம் பண்ணி எடுத்துக்கோம்ப்பா. நாங்கள் பார்த்தீங்களா, மயில், நாய்க்குட்டி, பூனைக்குட்டியை தான் காணோம். அது வந்திருந்தா ஒரே ஹாப்பியாக இருந்திருக்கும். திருப்புப்பா, அதுங்க அழகாப்பா. வெந்துருச்சுப்பா. அது கொஞ்சம் மண்டையை மட்டும் வேக வைப்பா. மாவே ஆகிவிட்டது, நைட் ஆகிவிட்டது. எடுத்துடுறோம். மீன் வெந்துருச்சு. இங்கிட்ட வைப்பா. மீன் பாருங்கள், இருட்டில் தெரியவில்லை. கிளாஸ் லைட்டு செமையாக வெந்து விட்டது. அடுப்பை நிறுத்திட்டு, ஏப்பா இன்னொரு ஆனாலும் ஒருத்தவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஹலோ மேடம், சார் என்னன்னு தெரில. 3 நாளாக வரோம். நான் மேடமா சாரான்னு தெரில. மீன் பாருங்கள், சும்மா எல்லாம் ஃபுல்லாக தக்கன்னு வெந்துருச்சுப்பா. ஆமாப்பா, அந்த பக்கம் வெந்துருச்சுப்பா ரொம்ப. அதுலேருந்து 2-3 பீஸெல்லாம் இதில் விழுந்துருச்சுப்பா. முழு மீன்ப்பா. அட்டகாசமாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. சாப்பிட்லாம்ப்பா. இன்னைக்கு ஒரு பிடிப்பா. அருமையாப்பா. சரியான டேஸ்ட்ப்பா. நல்லா வந்துருச்சாப்பா? சூப்பராக வந்துருச்சுப்பா.
ஆஹா சூப்பர்ப்பா சூப்பர் பஞ்சு மாதிரி வந்துருக்குது. அப்படியே சூப்பராக இருக்குமா பாருப்பா சுடுது 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 மக்களே, சுடுது மக்களே. பஞ்சு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குப்பா சூடு சூடு செம சூடு. டேஸ்ட்பாண்ணா சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. ஊதி தான் சாப்பிட மாட்டேன். ஆமாம் மக்களே. ஆஹா அருமைப்பா அருமைப்பா சரியான டேஸ்ட்ப்பா. அடிப்பொலி. அடி பொலிப்பா இன்னும் கொதிக்குதுப்பா.